ஓகே, உங்களுக்கு இந்த ஓஎல்லாக்களுக்கு வரக்கூடிய கேள்வின்னு சொல்லி அநேகமான கேள்வியை போட்டுக்கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா தெரியுமேண்டா ஈஸியாக உங்களுக்கு ஓஎல்ல மேக்ஸில் ஏ எடுக்கக்கூடிய வழி தான் இது. ஓகேயா, ஏ வடிவம் எடுக்கலாம். இதில் முக்கியமான பார்ட் வந்து உங்களால் வரைவு என்ன கணக்கு பார்த்துட்டோம். இந்த பெரிய கேள்வி பார்க்கல, வரைவு என்ன இந்த வரைவுன்ற கேள்வி வந்து கொண்டே இருக்குது. இது ஒரு வரவு கேள்வியை வச்சுக்கொண்டு அதில் ஒரு 12-14 கேள்வி இருக்கு. அதுக்குள்ள தான் உங்களுக்கு என்ன வரக்கூடிய கேள்வி வரலாம். இந்த கவனத்தை நான் ஒருக்கா விளங்கப்படுத்தி விட போறேன், கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? உதாரணத்துக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு, y = x வர்க்கம் + 2x - 2 என்ன. இது ஒரு மூவுறுப்பு கோவையை வச்சுக்கொண்டு ஒரு வரைவு ஒன்று இருக்குது. மூவுறுப்பு கோவையை வச்சுக்கொண்டு ஒரு வரைவு ஒன்று இருக்குது. ரைட், அதுல பாத்தீங்கன்னா x y என்று இருக்கு. x க்கு பெருமானம் தந்திருக்காங்க, y ல அந்த ஒரு கோடு மட்டும் போடுறாங்க. அதுல இடைவெளி நிரப்ப சொல்லி இல்லையா, அதாவது அதுக்கு நேர x ன்ற பெருமானம் என்ன. அப்ப வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கலாம்டா, x = 1 இருக்கும்போது y இன் பெருமானத்தை காண்க. x = 1 இருக்கும்போது y இன் பெருமானத்தை காண்க என்றா நீங்க என்ன செய்யணும், y = x வர்க்கம் + 2x - 2 இதுதான சார்பு. x க்காண்டி 1 போடுறோம் இல்லையா, படியா பாருங்க. 1 இன் வர்க்கம் + 2 தர 1 - 2 1 ன்ற வர்க்கம் என்ன 1 தான், பிளஸ் 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 2 2 -2 வழியா பாருங்க. 1 2 கொண்டா 3 3ல இருந்து 2 கழிச்சாதுல 1 பாருங்க 1 தான் விட. அதை செக் பண்ண போறீங்கன்னு சொன்னா நான் கண்டபடி சரியானு செக் பண்ண போறீங்கன்னா வழியா பாருங்க. தொடங்குறது முடிகிறது ஒரே பெருமானமா இருக்கு பாருங்க. 6 6 1 என்ன வரும், இதுல 1 தான் வரும். இதுல மர 2 அங்க மர 2 சரியாக திரும்புற இடம் தான் சில நேரம் காண வேண்டி இருக்கும். சரிதானே? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ x ன்ற பெருமானம் தெரியும், y ன்ற பெருமானம் தெரியும். இரண்டாவது கேள்வி கேட்கலாம், உகந்த அளவுடையை கொண்டு இல்லையா, உகந்த அளவுடையேற்ப x அச்சு y அச்சு வழியாக 10 சிறிய அலகு பெட்டிகளை என்ன 10 சிறிய பெட்டிகளை ஒரு அலகாக கொண்டு வரவை வரைக. அப்புறம் வரவுத்தாள் உங்களுக்கு தெரியும், நிலைக்குத்தாக என்ன நிலைக்குத்தாக 10 10 பெட்டியாக என்ன எத்தனை பெருமானம் போடலாம்னா 13 பெருமானம் போடலாம் நிலைக்குத்தாக. y அச்சுல x அச்சுல எத்தனை பெருமானம் போடலாம்னு சொன்னா 9 இலக்கம் போடலாம். 10 10 பெட்டியாவா. ஏன் 10 10 பெட்டி எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களை கேட்க வேண்டிய கேள்விகள் x இன் பெருமான வீச்சு என்ற கேள்வி எல்லாம் வருந்தானே, அதுக்கு சரியாக 10 சிறிய பெட்டி எடுத்தாதான் உங்களுக்கு சரியான அளவுடை வரும். அல்லது உங்கள் அளவுடைகள் வித்தியாசப்படலாம். ஏண்டா ஸ்கீம் படி என்ன, தசம் 1 கூடலாம், தசம் 1 குறையலாம், தசம் 2 3 கூடையலாது. வரவு சீராக இருக்கும் இல்லையா. அதுக்கு ஒரே பார்வையில தீர்றேன்னு சொன்னா அழிச்சழிச்சுக்கிறாம ஒரே வடிவில் தீர்றோம்னு சொன்னால் உங்களோட வரவுத்தாள்ல மேலே உதாரணத்துக்கு பாருங்க, x அச்சு என்ன இருக்கு, மறை 4ல இருந்து 2 வரைக்கும் என்ன சரியா பிளந்தீங்கன்னா சரி நடுவால பாத்தீங்கன்னா இங்க மறை 4 வரைக்கும் போடலாம், அங்க நேர் 4 வரைக்கும் போடலாம் இல்லையா. அப்ப நேர் 4 வரைக்கும் போடலாம்னா தொடக்கமே மறை 4 தானே x அச்சுன்னு. அப்ப உங்களோட வரவுத்தாள்ல முதல்ல ஒரு 5 பட்டி விட்டு மறை 4, பேர் 10 பட்டி விட்டு மறை 3 மறை 2 மறை 1 சைவர் எங்க வருதோ அதுல நிலைக்குத்து கொட்டக்குங்க, அதுல நிலைக்குத்து கொட்டக்குங்க. ஓகேயா? அதுக்கு பிறகு வையில பாருங்க, நேர் பெருமானம் எது பெருசு 6, மறையில எது பெருசு மறை 3 தான் பெருசு. என்ன மறை 3 வரைக்கும் போடலாம், நேர் 6 வரைக்கும் போடலாம். நான் நிலைக்குத்தாக எத்தனை பெருமானம் போடலாம்னு சொன்னா 13 இலக்கம் போடலாம் இல்லையா. எண்ணி பாருங்க உங்களோட கிராஃப் ஷீட்ல 10 10 பட்டியானா 13 இலக்கம் போடலாம். அப்ப நேர்ல 6 வரைக்கும் மறையில 3 வரைக்கும் 6 3 9 7 சேர்த்தா 10. வடிவம் 1 2 3 4 போடலாமா இல்லையா. பரவளைவுன்னா என்ன, பரந்த வளைவா இருக்கும் இல்லையா. உங்களோட கிராஃப் ஷீட் ஃபுல்லா பூர்ணப்படுத்தப்பட வேண்டும், பரந்த வளைவாக இருக்கும். கீழே இருந்து போவோம், மறை 3 தான் முதலாக என்ன. அப்ப ஒரு 5 பட்டி விட்டு கீழே 5 பட்டி விட்டு மறை 3 எடுக்கலாம், மறை 4 பேர் 10 பட்டி மறை 3 மறை 2 மறை 1 பேர் சைவர். எதுல பூஜ்ஜியம் வருதோ அதுல என்ன செய்ய கிடை கொடக்குங்க, அதுல கிடை கொடக்குங்க. சரியா? அதான் x அச்சுக்குங்கன்னு அர்த்தம். சரியா? x அச்சுக்குறீங்கன்னா சரி. அதுக்கு மேல அப்படியே 1
2 3 4 5 6 7 அதாவது எது வரைக்கும் மேல border வரைக்கும் போடுங்க நம்பரா 7 ரைட் இஞ்சால இத பாத்தீங்கன்னா அதே 10 எச் தானே 1 2 2 3 சரியா 4 ல இங்க 5 வட்டி மிச்சமா இருக்குமா அதுக்கு x எச் போடுங்க அதே மாதிரி இஞ்சாலையும் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 போட்டா இங்க 5 வட்டி சும்மா இருக்கு ஓகேயா என்றா நாம இனி அடிச்சு கீற தேவை வடிவா பூரணமா கீறலாம் இல்லையா சரிதானே ரைட் x எச் 1 2 3 4 எடுக்கணும் y எச்ல இப்ப உதாரணமா 13 இலக்கத்தை தாண்டி போனா இதுல 17 -6 வந்தா 23 இலக்கம் இல்ல அப்படினா நீ y எச் என்னன்னு மாத்தலாம் 2 4 6 8 10 மாத்தலாம் ஆனா 10 10 படியா இருக்கும் ஓகேயா ஆனா x எச் என்னது 1 2 3 4 தான் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 ஓகேயா ரைட் இப்ப புள்ளி குறிச்சாச்சு y எச் என்று போட்டாச்சு x எச் என்று போட்டாச்சு எல்லாம் பூரணமாக போடப்பட வேண்டும் சரியா இப்ப x ல மறை 4 ஆக இருக்கும்போது y ல பெருமானம் என்ன 6 அப்ப x ல மறை 4 ஆக இருக்கும்போது y ல நேர் 6 என்ன அப்ப 6 க்கு நேரா அப்படியே சரியா கொண்டு போடும் 6 ரைட் அதே மாதிரி x ல மறை 3 ஆக இருக்கும்போது y ல என்ன நேர் 1 அப்ப x எச் தானே அதுல மறை 3 ஆக இருக்கும்போது y எச் என்னது நேர் 1 x ல மறை 2 ஆக இருக்கும்போது y ல மறை 2 அப்படியே பாருங்க x ல மறை 2 ஆக இருக்கும்போது y ல மறை 2 ரைட் அடுத்து x ல மறை 1 ஆக இருக்கும்போது y ல மறை 3 மறை 1 ஆக இருக்கும்போது என்னது மறை 3 அதுக்கு கூட பாருங்க 0 ஆக இருக்கும்போது மறை 2 அப்ப இதான 0 அப்ப y அதாவது x 0 ஆக இருக்கும்போது y ல பெருமானம் என்ன மறை 2 ரைட் 1 ஆக இருக்கும்போது 1 அதான் x எச் 1 ஆக இருக்கும்போது y எச் என்ன 1 அடுத்து 2 ஆக இருக்கும்போது என்னவா இருக்கும் 6 ஆக இருக்கும் 1 2 ஓகேயா புள்ளிகள் சரியாக இடப்பட வேண்டும் அடுத்து சொல்றாங்க ரூலர் வச்சு பாதிக்க கூடாது என்ன அதுக்கு கள்ள விளையாட்டு எல்லாம் சொல்லி தருவாங்க என்றாலும் என்னது ரூலர் வச்சு பாதிச்சா முறிகோடுகள் வரும் ஒரு பரவளவுக்கு முறிகோடு வரக்கூடாது வளைந்த கோடா தான் வரணும் இல்லையா அப்ப என்ன செய்யுங்கடா ஒரு புள்ளிக்கும் இன்னும் ஒரு புள்ளிக்கும் எய்ம் பார்க்கறது சிலவர் நேரா அப்படியே எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க புள்ளிக்கு புள்ளி எய்ம் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா சரியா வரும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் என்ன ரைட் ஓரளவுக்கு வடிவா வரணுமா முறிகோடுகள் இருக்க கூடாது வடிவா இதுல வந்து சில பேர் வண்டி மாதிரி விடுவீங்க என்ன இப்படி கொண்டதெல்லாம் விடுவீங்க அதாவது தேவையா என்ன சரியா இதுல வருதோ அதுல கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு விட்டு பண்ணீங்கன்னா வண்டி வேண்டாமா ரைட் ஓகே பரவளவு கிரியாஸ் என்ன அப்ப நான் சொல்லிட்டேன் இந்த வரவை வச்சுக்கொண்டு ஒரு 12 கேள்வி இல்ல 13 கேள்வி வரும் என்ன 13 கேள்வி வராது அதுக்கெல்லாம் கேள்வி வர போகுது வடிவா பாருங்க முதலாவது கேள்வி கேட்கலாம் சமச்சீர் அச்சின் சமன்பாடு சமச்சீர் அச்சின் சமன்பாடு சமச்சீர் அச்சின் சமன்பாடுன்னா என்னன்னு சொன்னா இந்த பரவளவு எங்க வந்து திரும்புதோ இதுல அப்படியே வாங்க இப்படியே வந்து இறங்கி அப்படியே வந்து இதுல திரும்புறாரு என்ன இதுல இருந்து வந்து அது இருக்கிறாருல அப்ப எதுல திரும்புறாரோ அதுல x இன் பெருமானம் என்ன மறை 1 என்ன ஆவே x சமன் மறை 1 மறை 1 போட்டாப்ல x சமன் மறை 1 கொடுக்கணும் சரியா அப்ப சமச்சீர் சமன்பாடுன்னா என்ன இந்த பரவளைவு வந்து எங்க திரும்புதோ திரும்புற இடத்துல x இன் பெருமானம் என்னவோ அது என்னது சமச்சீர் சமன்பாடு இரண்டாம் கேள்வி
திரும்பல் புள்ளியின் ஆள்கூறுகள். திரும்ப புள்ளி என்ன அர்த்தம்? எங்க வந்து சேனா அதுனே பாருங்க, இதுல அப்படியே இறங்கிட்டு வந்து இதுல வந்து இதுல அது இருக்கிறதா இல்லையா? அப்ப இதுல இருந்து சேனால என்ன? அப்ப இதுல x இன் பெருமானம் என்ன? மறை உண்டு. y இன் பெருமானம் என்ன? மறை 3 என்ன? அப்ப பாருங்க, மறை உண்டு கம மறை 3. எப்ப ஒரு ஆள்கூறுல x இன் பெருமானம் தான் முன்ன கொடுக்கணும், பின்னுக்கு y இன் பெருமானம் கொடுக்கணும். சரிதானே? ரைட். திரும்ப புள்ளி என்ன? எங்க வந்து திரும்புதோ அதுல x இன் பெருமானம் என்ன? மறை உண்டு, y இன் பெருமானம் மறை 3. அடுத்த மூன்றாவது இழிவு பெருமானம் யாது? இழிவு பெருமானம் என்ன? இழிவு பெருமானம் யாது என்னன்னு சொன்னா, இதே ஒரு இழிவு பெருமானம் சொல்றோம்னு சொன்னால் x வர்க்கத்தின் குணகம் நேராக இருந்தால் அது இழிவு பெருமானத்தை கொண்டதாக இருக்கும். x வர்க்கத்தின் குணகம் மைனஸாக இருந்தால் அது கீழே இருந்து மேல் நோக்கி வரும், உயர் பெருமானத்தை கொண்டதாக இருக்கும். ஓகேயா? ரைட். அப்ப இழிவு பெருமானம் சொன்னா என்னன்னா, இந்த வரைவு அப்படியே வந்து இந்த வளைய அப்படியே வந்து எதுல திரும்புதோ அதுல y இன் பெருமானம் என்ன? மறை 3 என்ன? அப்ப இழிவு பெருமானம் என்ன? மறை 3. கிளியரா? ரைட். நாலாம் கேள்வி, y 2 ஆகும்போது x இன் பெருமான வீச்சு. x இன் பெருமான வீச்சு. ஓகே, இது என்ன சொல்லுது? y-ல அதாவது y இன் பெருமானமானது 2 விட என்ன? குறைவு. 2 விட y இன் பெருமானம் குறைவுன்னு என்ன சொல்லுது? அப்ப y-ல 2 என்ற பெருமானம் எங்க இருக்கு? பாருங்க, இதான் y ஆச்சு இல்லையா? இதுல 2 எங்க இருக்கு? 2க்கு சமம்னு சொல்லுதா? இல்லையே. அவை 2 விட குறைந்த பெருமானம் என்று சொன்னோடியா, உங்களோட ரூலரை இப்படி வைங்க. அதாவது இப்படி கிடையா வச்சு புள்ளி போடுறாங்க, இப்படி கீறது வேணும். அப்படியே ரைட்டா? இப்படி ரூலர் வச்சு இப்படி கீறும் போது உங்களோட பரவளவை எங்க அந்த கோடு வெட்டுதோ என்ன அதுல வச்சு என்ன செய்யுங்க? அதுல வச்சு அப்படியே கீழே போடுறீங்க. அது மாதிரி இஞ்சாலே சரியா? இப்படி கோடு அடிக்கும் போது இந்த எக்ஸைட் வந்து முட்டுதா இல்லையா? இதுலயும் எக்ஸைட் முட்டுதா இல்லையா? அதுல பெருமானத்தை கணிச்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன், 2 எடுக்குமா? அப்ப இதுல மறை 3+2, இதுல 1+2 எடுக்கும் என்ன? ஓகேயா? நீங்க கீறி பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, இதை விட என்ன சொல்லுது? அப்ப அதுல x இன் பெருமானம் எடுத்து இதுல மறை 3+2, இது 1+2 நான் எடுக்கிறேன். அந்த பெட்டி எண்ணுங்க. ஒரு பட்டி 2 பட்டி என்ன? தசம் 2. இதுல ஒரு பட்டி 2வது பட்டியில வந்து என்னது? தசம் 2. 1+2 இல்லையா? ரைட். இப்போ பாத்தீங்கன்னா 2 விட y இன் பெருமானம் குறைவல்லவா? 2 விட y இன் பெருமானம் குறைவுன்னு சொன்னால் இந்த 2 விட குறைவா கீழ் நோக்கி வருமா மேல் நோக்கி போமா? 2 விட குறைவா கீழ் நோக்கி தானே வரும் y இன் பெருமானம் என்ன? அப்ப 1.9. அப்ப இதை விட y இன் பெருமானம் குறைந்து கொண்டு போகும்போது இந்த பரவளவு ஒடுங்கி கொண்டு வருதா இல்ல பிரிஞ்சு கொண்டு போதா? ஒடுங்கி கொண்டு தான் வருது இல்லையா? ஒடுங்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கும் இடைப்பட்ட பெருமானம் பாருங்க, இப்படி ஒடுங்கும் போது x இன் பெருமானம் குறைஞ்சு கொண்டு வருமா? இதுல கூடி கொண்டு போகுது 1+2 விட குறைஞ்சு கொண்டு வருதா இல்லையா? ஏண்டா 2 இடத்துல 1+2 இல்லையா? இப்படியே வரும்போது x இன் பெருமானம் குறைஞ்சு கொண்டு வரும் பாருங்க. இங்க இருந்து பார்க்கும்போது கூடி கொண்டு போவோம் என்ன? அந்த 2 புள்ளியில பெருமானத்தை எழுதுவோம். மறை 3+2 அங்கால 1+2 நடுவுல x. அதாவது இப்படி தான் ஒடுங்கி கொண்டு வரும்போது x இன் பெருமானம் என்ன செய்யும்? இந்த 2 கூடப்பட்ட பெருமானம் தான் அங்கால போகுதானே? அவை மறை 3+2 விட இங்கால போனா என்ன அர்த்தம்? பெருமானம் கூட. அதாவது வலது பக்கம் திசை கொண்டவங்க படிச்சீங்களா இல்லையா? x அச்சுல வலது பக்கம் போனா என்ன அர்த்தம்? பெருமானம் கூட என்ன? -3+2 விட x இன் பெருமானம் கூட, ஆனா 1+2 விட குறைய. கிளியரா? 1+2 விட குறைய. ஏன்னா அங்கால போகாதானே? ரைட். அடுத்து 5வது, சார்பு நேராகும் போது x இன் பெருமான வீச்சு இல்லையா? சார்பு நேராகும் போது x இன் பெருமான வீச்சு. x இன் பெருமான வீச்சு என்ன அர்த்தம்னு சொன்னா இது கொஞ்சம் கவனமா பாருங்க.
x அச்சை வச்சு கொண்டு தான் வீச்சு கேக்குறான் இல்லையா? இந்த x அச்சுக்கு மேலே அப்படியே நேராகும் போது x அச்சுக்கு கீழே அப்படியே மறையாகும் போது அவ்வளவுதான் விஷயம். x அச்சுக்கு கீழே அப்படியே மறையாகும் போது x அச்சுக்கு மேலே அப்படியே நேராகும் போது. ஓகேயா? ரைட். அப்ப பாருங்க இந்த வரவிலே 4 கேள்வி வர போகுது பாருங்க. x அச்சுக்கு மேலே நேராகும் போது தானே இங்க தான் தொடங்குது பாருங்க. மறை 4 இருக்குது 6. எங்க தொடங்குது? இங்க தொடங்குது. அப்ப இங்க தொடங்குதுன்னு சொன்னா இங்க இருந்து அப்படியே இறங்கிட்டுல வர எது வரைக்கும் வருவார்? இது வரைக்கும் வருவார் என்ன? ரைட். அதாவது இது வரைக்கும் தான் வர. கவனமா பாருங்க இருக்கா. இதுல இருந்து அப்படியே இறங்கிட்டு வரானா இல்லையா? அப்ப இந்த புள்ளி வரைக்கும் என்னன்னு சொல்றேன்னா நேராக குறையும் போது கேந்த எக்ஸென்ட்ரிக்ல அப்படியே மறையாகும் போது சொன்னேன். அப்ப இதுல இருந்து அப்படியே இறங்கிட்டு இது வரைக்கும் வர சொல்றது மறையாக குறையும் போது. வேதி இதுல இருந்து திரும்பி மேலே வரைக்கும் போறானே. அப்ப இதுல இருந்து அப்படியே இது வரைக்கும் சொல்றது மறையாக அதிகரிக்கும் போது. வேதி எக்ஸென்ட்ரிக் மேல அப்படியே நேராகும் போது தானே. அப்ப இதுல இருந்து அப்படியே அங்கால போறது சொல்றது என்னது? நேராக அதிகரிக்கும் போது. இதுலயே 4 கேள்வி வந்துட்டு 6 கேள்வி பாருங்க இதுலயே. அப்ப பாருங்க முதலாம் கேள்வியில சொல்றான் நேராகும் போது x இன் பெருமான வீச்சு என்ன அர்த்தம்னு சொன்னால் நேராக அதிகரிக்குமோ குறையுமோ சொல்லல. நேராகும்னா x அச்சுக்கு மேலே என்ன? அப்ப இந்த x அச்சுல இந்த பரவளைவு எங்க வெட்டுது? இந்த இதுலயும் வெட்டுது, இதுல வெட்டுது. அப்ப நாம இதுல என்ன பெருமானம் எடுப்போம்னு சொன்னா ஒரு 2 தசம் எடுத்தா இங்கேயும் 3 தசம் 2 தசம் 6 என்ன? அப்ப -10.6 அங்கால இத 0.6 எடுப்போம். விளங்கிட்டா? இந்த பரவளைவு x அச்சு எங்க வெட்டுது? x அச்சு இதுதானே. இதுல என்ன புள்ளி எண்ணிப்பட்டி எண்ணுங்க. அப்ப நான் மூல பட்டி எண்ணி பாருங்க சரியா வரும். இது நான் போட் தானே -10.6 எடுக்கிறேன், இல்ல 0.6 எடுக்கிறேன். ஓகேயா? ரைட். நடுவுல x போடுங்க. சரியா? நடுவுல x போடுங்க. வீச்சு காட்ட போறோம். சமநிலை வடிவம் வீச்சு தானே. வீச்சு எப்படி காட்டுறா பாருங்க. இதுல இருந்து நேராக போனா மேல தானே. அப்ப இதுல இருந்து பரவளைவு இஞ்சாலையில போகுது. இஞ்சால போனா அப்படியே போய் கொண்டிருக்க போனா x இந்த பக்கம் இஞ்சாலையில வர போகுது, இடது பக்கம் வர போகுது. இடது பக்கம் போகுதுன்னா என்ன அர்த்தம்? பெருமதி குறையுது. மைனஸ் கூடி கொண்டு போனா என்ன அர்த்தம்? பெருமதி குறையுது தானே. அப்ப -10.6 விட x இந்த பெருமானம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஆனா இஞ்சால பாருங்க 0.6ல இருந்து பார்க்கும்போது இந்த பரவளைவு இஞ்சால எப்படி இல்ல போகுது? இப்படி போகும்போது x இந்த பெருமானம் இஞ்சாலையில போகுது. அப்ப 0.6 விட 2 3 4 பெருசா சின்னனா? பெருசு தானே. அது 0.6 விட x இந்த பெருமானங்கள் கூட. கிளியரா? இப்படி போகும்போது மைனஸ் தான கூட போகுது. மைனஸ் கூடதா பெருமதி குறைய. இப்படி போகும்போது பிளஸ் பெருமானம் கூட போகுது. x இந்த பெருமானமா? x இந்த பெருமானம் கூடுனா என்ன அர்த்தம்? பெருமதி கூட. ஓகேயா? ரைட். 6வது கேள்வி சார்பு மறையாகும் போது x இன் பெருமான வீச்சு. ரைட்டா? மறையாகும் எந்த ஏரியா? x அச்சு கீழே அப்படியே என்ன? அப்ப அதே 2 புள்ளி தான் போட போறோம் பாருங்க. என்ன புள்ளி? இந்த புள்ளி இந்த புள்ளி என்ன? ரைட். -10.6 அங்கால 0.6 நடுவுல x. சமநிலை தான் மாற போகுது. இதெல்ல பாருங்க இந்த பரவளைவு இஞ்சால போதா இல்ல ஒடுங்கிட்டு வருதா? பாருங்க இப்படியே ஒடுங்கி கொண்டு வருது. ஒடுங்கி கொண்டு வரும்போது x இந்த பெருமானம் இஞ்சால போகுது பாருங்க. இப்படியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒடுங்கிட்டு வருதுன்னா x இந்த பெருமானம் இந்த ரெண்டுக்கு முடப்பட்ட பெருமானம் தானே. அதாவது எதுக்கு முடப்பட்டது? அதாவது இதுக்கு இந்த 0.6க்கு முடப்பட்ட பெருமானம் இல்லையா? வடிவா பாருங்க. இப்படியே வர இஞ்சால போகுதுன்னு சொன்னா x இந்த பெருமானம் இஞ்சால போகுதுன்னா என்ன அர்த்தம்? வலது பக்கம் போகுதுன்னா என்ன சொன்னா x இந்த பெருமானம் அதிகரித்து கொண்டு போகுதுன்னு. அப்ப -10.6 விட x இந்த பெருமானம் கூட, ஆனா 0.6 விட குறைய. என்ன 0.6 விட இஞ்சால வர 0 பெருசா இல்லையே? மறைவுண்டு பெருசா இல்லையே? அது 0.6 விட குறைய, ஆனா -2.6 விட கூட. ஓகேயா? தெரியவில்லாட்டி அந்த நம்பர் போன் நம்பர் போட்டு எடுத்து கேட்கலாமா? ரைட். அடுத்தது 6 கேள்வி முடிச்சு. 7ஆம் கேள்வி. ரைட். இங்க போடுவோம். சார்பு நேராக அதிகரிக்கும் x இன் வீச்சு. நேராக அதிகரிக்கும் போது x இன் பெருமான வீச்சு.
சரி, நேராக அதிகரிக்கும் போது என்ன அர்த்தம்? பாருங்க, இது நேராக குறையும் போதுல, அப்ப இந்த பக்கம் நேராக அதிகரிக்கும். பாருங்க, இதுல இருந்து அதிகரிக்க கூடாது. இவர் வரமாட்டா, இந்த புள்ளி வராது. ஏன் நேராக அதிகரிக்கும்னா சைவர் வருமா? நேர்பெருமானங்கள்ல சைவர் ஒரு நேர் நிறைவன்னா இல்லையே. ஆகவே இந்த புள்ளி வராது. இந்த புள்ளி என்ன பெருமானம்? சைவரசம் 6ல எடுத்துறாங்க. ஆகவே சைவரசம் 6ஐ விட x இந்த பெருமானம் கூடவா குறைவா? கூட. ஏன் கூட? படியா பாருங்க, நேராக அதிகரிக்கும் இந்த ஏரியால இப்படி இங்கால போகும்போது x இந்த பெருமானம் இப்படி இல்ல போகுது. அப்ப சைவரசம் 6 2 3 4 பெருசு தானே. ஆகவே சைவரசம் 6ஐ விட x இந்த பெருமானம் கூட. கிளியரா? ரைட். எட்டாம் கேள்வி, சார்பு நேராக குறையும் போது x இன் பெருமான வீச்சு. ரைட். நேராக குறையும் போது இந்த ஏரியா, இந்த இது நேராக குறையும் போது என்ன எது வரைக்கும் குறைய போறா? இது வரைக்கும். இந்த இதுல x இன் பெருமானம் என்ன? -2.6 x என்று போட்டுக்கொள்வோம். இதுல இங்கால போற பரவல கொண்டாங்க நாங்க ஒரு எல்லைகள் எடுக்கிறோம் என்ன. ஆனா அப்படியே அந்த கோடு அங்கால போய் கொண்டே இருக்கும். போய் கொண்டிருக்கா என்ன அர்த்தம்? மைனஸ் கூடி கொண்டு போவேன். என்ன மைனஸ் கூடுதுன்னா நான் என்ன சொன்னான்? பெருமதி குறையுது. ஆகவே -2.6 விட x இந்த பெருமானம் குறைய. ரைட். ஒன்பதாம் கேள்வி, சார்பு மறையாக அதிகரிக்கும் போது x இன் பெருமான வீச்சு. ரைட். மறை ஏரியா எந்த ஏரியா? x அச்சு கீழே என்ன இது பாருங்க, மறையாக குறையும் போது இது வரைக்கும் தான் மறையாக குறையும் போது என்ன இந்த இது வரைக்கும் தான். இங்கால இதுல இருந்து மறையாக அதிகரிக்கும் போது என்ன இது வரைக்கும் இது வரைக்கும். இதுல இருந்தனா இதுல x இந்த பெருமானம் என்ன? மறை ஒன்று தானே. அது மறை ஒன்று எது வரைக்கும்? சைவரசம் 6 என்ன. அப்ப சைவரசம் 6 நடுவுல x. அப்ப இந்த மறை ஒன்றுக்கும் இந்த சைவரசம் 6க்கும் இடைப்பட்ட பெருமானம் தான் என்னது? மறையாக அதிகரிக்கும் போது. ஓகேயா? மறை அதாவது மறை ஒன்றை விட சைவர் பெருசா சொன்னா சைவர் பெருசு தானே. அது மறை ஒன்றை விட x இந்த பெருமானம் கூட, ஆனா சைவரசம் 6ஐ விட குறைய. ஓகேயா? பத்தாம் கேள்வி, சார்பு மறையாக குறையும் போது x இன் பெருமான வீச்சு. பாருங்க, சிம்பிள் என்ன வரை கொண்ட வாரி சிம்பிள். இதுல இருந்து இது வரைக்கும் தான் என்ன. இதுல x இந்த பெருமானம் என்ன? மறை 2.6. இதுல x இந்த பெருமானம் என்ன? மறை 1 என்ன. நடுவுல x போடுங்க. அப்ப இந்த ரெண்டுக்கு விடப்பட்ட பெருமானம் படியா பாருங்க. அப்ப மறை 2.6 விட இங்க அளவு என்ன அர்த்தம்? x இந்த பெருமானம் கூட. ஏன் மறை 2.6 விட மறை 2 பெருசா சின்னடா? சின்னதா பெருசானே. அதாவது 2 என்பது பெரிய பெருமானம் என்ன. அசனா வலது பக்கம் போகும் என்ன நடக்கும்? கூடி கொண்டு போகும். ஆக மறை 2.6 விட x இந்த பெருமானம் கூட, ஆனா மறை 1 விட இங்க அளவு என்ன? குறைய. ரைட்டா? சார்பு மறையாக அதிகரிக்கும், மறையாக குறை. 10 கேள்வி வந்துரும். 11ஆம் கேள்வி படியா பாருங்க. சைவர் சமன் 0 சமன் x வர்க்கம் plus 2x minus 2 என்ன எனும் சார்பின் அல்லது சமன்பாட்டின் மூலகங்களை வரவை பயன்படுத்தி காண்க என்று கேட்டால் சின்ன ஒரு விஷயம் தான். அதாவது இப்படி ஒரு சமன்பாடு வந்து போட்டு எது சமன்பாடு இது ஒரு மூவருக்கு போய் சமன்பாடு என்ன அது சமன்பாடு பாடம் படிச்சிருப்பீங்க. அதுல முதலாவது வீடியோல போட்டு பாருங்க. அதன் மூலம் செஞ்சாலும் ஒரே விட தான் வரும். இதை வரவை பயன்படுத்தி காண சொல்றான். அப்ப ஒரு சின்ன விஷயத்துல விட வரப்போகுது இல்லையா. இந்த சமன்பாட்டை பாருங்க வேற எங்க இருக்காண்டு இவர் தான் இந்த சார்பு. இந்த பாருங்க y சமன் x வர்க்கம் பிளஸ் 2x மற 2 இருக்குல்ல. இந்த சார்பு தான் நாங்க சமன்பாடை தந்திருக்காங்க. அவர் சின்ன ஒரு வேலை பாருங்க கீழே போடுறேன். சைவர் சமன் x வர்க்கம் பிளஸ் 2x மைனஸ் 2 அந்த சார்பை அப்படியே ஒரு எழுதுறேன் பாருங்க. y சமன் x வர்க்கம் பிளஸ் 2x மற 2 என்ன அந்த சார்பை அப்படியே கீழே வந்து எழுதுறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுடா இவரும் சமன் தானே. ஆகவே நாங்கள் முடிவுக்கு என்ன வரலாம்? y சமன் 0 ஆகும் போது x இன் மூலகங்கள் என்ன வீச்சு வராது என்ற y 0 க்கு சமன் என்று சொல்லுதா இல்லையா. y சமன் 0 னா இங்க அதாவது y அச்சும் x அச்சும் எங்க வருது இல்லனே இந்த பூஜ்ஜியத்துல
இந்த பரவளைவு x அச்சு எங்க வருது இந்த புள்ளியும் அப்ப விடை என்ன வரப்போகுது -2.6 0.6 -2.6 0.6 ஓகேயா நேர் மூலகத்தை தரத்தில் நான் என்ன வரப்போகுது 0.6 ரைட்டா ரைட் அப்ப 11 கேள்வி முடிஞ்சு 12ஆம் கேள்வி நீங்க என்னன்னு யோசிக்கலாம் அது ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் வடிவா பாருங்க அது எப்படி வரும்னு சொன்னால் y சமன் x plus s plus p வர்க்கம் இதுல p வரும் வர்க்கம் plus q இதுல p, q என்பன மாறிலியாகமா பரிமாணங்களாக சொல்றாங்க ஓகேயா ரைட் இந்த வடிவத்தில் எடுத்துரைக்கடா இந்த சார்ந்த சமன்பாடு இருக்குதானே இந்த சார்பு வச்சு வரவு இருந்தாங்க இதை இந்த வடிவத்தில் தர சொல்லிக்கிறான் அதுல p க்கு q க்கு என்ன பரிமாணத்தை போட்டா இந்த சார்புக்கு ஈக்குவலா வரும் அவ்வளவுதான் விஷயம் அது எப்படி காண்றேன்னு சொன்னா சின்ன ஒரு விஷயம் தான் இந்த வரவிலே திரும்ப புள்ளியின் ஆள்கூறு தெரியுமா இல்லையா பாருங்க திரும்ப புள்ளியின் ஆள்கூறுனா என்ன இதெல்லாம் திரும்புது திரும்புற இடத்துல y ன்ற பிரமாணம் x ன்ற பிரமாணம் y ன்ற பிரமாணம் என்ன அப்ப எடுக்க போறோம் பாருங்க திரும்ப புள்ளியின் ஆள்கூறு என்ன எடுத்துறாங்க x மறையுண்டா இருக்கும்போது y மறைமுண்டு கிளியரா x மறையுண்டா இருக்கும்போது y மறைமுண்டு என்ன ரைட் வடிவகாணி இதை வெச்சுட்டு அவரை போட போறேன் இது சமன்பாடு எழுதுறாங்க y சமன் x அப்படியே இருப்பார் இங்க p க்கு பதிலாக x ன்ற பரிமாணம் q க்கு பதிலாக y ன்ற பரிமாணம் வரும் அதான் ஒண்ணுமே யோசிக்காம பிராக்கெட்டுக்குள்ள x க்கு பக்கத்துல என்ன தெரியாதனியம் வந்தாலும் x மாறாதா x அப்படியே வருவார் அதுபோல a வரலாம் b வரலாம் z வரலாம் எதுவும் வரலாம் அதுக்கு பதிலாக என்ன பரிமாணம் வரும் ஆள்கூறுல x ன்ற பரிமாணம் வரும் x ன்ற பரிமாணம் மறையொன்றாக இருந்தால் அது என்னவா மாறும்னா நேரொன்றாக மாறும் பாருங்க நேரொண்டு முழுவதின் வர்க்கம் y ன்ற பரிமாணம் மறைமுண்டா அப்படியே போடுங்க மறைமுண்டே போடுங்க ஓகேயா மறைமுண்டே போடுங்க ரைட் இது என்ன தீர்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆன்சர் இதான் விட என்ன சொன்னா திரும்ப புள்ளி ஆள்கூறுல x ன்ற என்ன பரிமாணமோ அது அடையாளம் மாறி வரும் -1 னா +1 வரும் +1 னா -1 வரும் ஆனா y ன்ற பரிமாணம் அடையாளம் மாறாது அது அப்படியே வரும் q க்கு பதிலாக வெளியால இருக்கிற பரிமாணம் அப்படியே வரும் சரிதானே சரி சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும் இப்போ எனக்கு இது போட்டது சரியா புரியா சந்தேகம் வந்தா என்ன செய்யணும்னு சொன்னால் இத நாங்க தீர்ப்போம் டக்குன்னு செய்யறானே ஒரு ரஃப் ஷீட் எடுத்து செய்யலாம் அதுவே செஞ்சிராங்க இது எப்படி செய்யலாம் பாவம் x + 1 முழுவதின் வர்க்கம் மறைமுண்டு தானே இதை விரிவாக்குவோம் என்ன x வர்க்கிட்டா என்ன வரும் x வர்க்கம் +2 x ரவுண்ட் x x ரவுண்ட் என்ன 2x 1 ன்ற வர்க்கம் என்ன நேரொண்டு மறைமுண்டு என்ன பாருங்க x வர்க்கம் + 2x 1 ல இருந்து 3 கழிச்சா எவ்வளவு மறை 2 பாருங்க இது வந்துட்டா இல்லையா பாருங்க x வர்க்கம் + 2x மறை 2 அதே வந்திருக்கா இல்லையா அப்ப நான் இது சரிதானே அப்ப என்ன முடிவுகள்லாம் திரும்ப புள்ளியின் ஆள்கூறுலயே x ன்ற பரிமாணம் என்ன அடையாளம் இருக்கோ அது மாறி வரும் என்ன மறையொன்றா +1 -1 ஆனா y ன்ற பரிமாணம் அப்படியே அடையாளத்தோட வரும் வெளியால இருக்கா அதாவது பிராக்கெட்டை விட வெளியால வரும் சரியா கணிக்கிறீங்களா அதுக்கு அப்படியே வரும் ஓகேயா ரைட் அடுத்து இத வச்சு கொண்டு என்ன கேள்விகளாம்னு சொன்னா இந்த வர்க்கமூலம் 3 ன்ற பரிமாணம் கேட்கலாம் என்ன அடுத்து அதுக்குள்ளே கேட்கலாம் 12ஆம் கேள்வி 13ஆம் கேள்வி என்ன வர்க்கமூலம் 3 இன் பரிமாணத்தை காண்க அது நேர்மூலத்தை காண்கன்னு கேட்கலாம் என்ன அதே என்ன எழுத போற பாருங்க 0 சமன் அல்ல என்னடா x + 1 முழுவதின் வர்க்கம் மறை 3 சமன் 0 என்ன y 0 க்கு சமம் தானே ரைட் -3 அங்கல போனா என்னவா மாறும் வடிவா பாருங்க +3 ஆ மாறும் இல்லையா இனி இந்த வர்க்கத்தை இல்லாமலாக்கினா என்ன வரும் மங்களே வர்க்கமூலம் 3 வரும் வர்க்கமூலம் 3 வரும் என்ன ரைட் அப்ப இதுக்கு x க்கு ரெண்டு பரிமாணம் எடுத்துறாங்களா இல்லையா என்ன பரிமாணம் ஒன்று மைனஸ்ல வந்தது ஒன்று பிளஸ்ல வந்தது என்ன பாருங்க அந்த x க்கு ரெண்டு பரிமாணத்தை போடுறேன் மறை 2 சமாறும் 0 சமாறும் இல்லையா அப்ப x க்கு பதிலாக நான் மறை 2 சமாற போட்டு +1 போட்டா வர்க்கமூலம் உங்களுக்கு என்ன பரிமாணம் பாருங்க
-1 2ல இருந்து 1 கழிச்சா எவ்வளவு மறை 1.6 அடுத்த விட பாருங்க அல்லது 2 விட எல்லாம் வரும் x + 1 சமன் வர்க்கமூலம் 3 பிளஸ்ல என்ன இருக்கு சைவரசமானல இருக்கு x + சைவரசமான போட்டு பாருங்க என்ன வருது 1.6 அப்ப நாங்க வர்க்கமூலம் 3 க்கு உண்மையா என்ன விட 1.713 எல்லாம் வரேனே அப்ப நாங்க 7 என்ற இடத்துக்கு வரும் பாருங்க சரி அப்ப x க்கு ஒரு விட வரும் 1.6 சாரி இந்த வர்க்கமூலம் 3 க்கு என்ன வருமானம் வரும் 1.6 வரலாம் அல்லது மறை 1.6 வரலாம் ஆனா நேர்மூலத்தை காண்பா என்ன வரும் 1.6 தான் வரும் ஓகேயா ரைட் வரவுல ஒரு 13 கேள்வி கிட்ட உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இதுக்குள்ள மாறி மாறி கேள்வி வரும் சரிதானே அத உயர் பெருமானத்தை வச்சு கொண்டு கேட்டாலும் இதுக்குள்ள கேள்வி வரும் இளைய பெருமானத்தை வச்சு கொண்டு கேட்டாலும் இதுக்குள்ள கேள்வி வரும் ஏதா சந்தேகம் இருந்தால் அதுல டெலிபோன் நம்பர் வரும் அதுல அதுக்கு அடிச்சு கேட்கலாம் ஓகேயா ரைட் இது விளங்கி நல்ல திருப்தி அடைஞ்சீங்கடா லைக் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க थैंक यू